Hey guys, thank you for supporting and subscribing. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரிலீஸ் பண்ண போகிற மூவி வந்து வரகரிசி வெஜிடேபிள் பிரியாணி. சிறுதானியத்தை யூஸ் பண்ணி இந்த பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக பார்க்கலாம். வரகரிசி சாப்பிட்டோம் அப்படின்னா வருங்காலம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. ஸோ இப்போ நம்ம டைரக்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் லிஸ்டெல்லாம் டைட்டில் கார்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா? இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கட்டிங்ஸ் வெட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி வந்து நம்ம ரெடியாக இப்போ எடுத்து வச்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படியே வந்து ஒரு பேனில் வந்து ஆயில் அண்ட் கீ வந்து ஹீட் பண்ணிவிட்டு கொடுத்துருக்க எல்லா வாசனை பொருட்களையும் ஒன் பை ஒன்னாக மொத்தமாக இறக்கி விட்டோம் அப்படின்னா அதோடய ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகும். ஸோ அது ஃப்ளேவர்ஸ் இன்ஃப்யூஸ் ஆன உடனே வந்து சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் வந்து நல்லா போட்டு இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மின்ட் லீவ்ஸ் அண்ட் கோரியாண்டர் லீவ்ஸ், அதில் வந்து ஒரு ஹாஃப் இது வந்து நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணலாம், ஹாஃப் வந்து நம்ம வந்து லேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மின்ட், கோரியாண்டர் அண்டு க்ரீன் சில்லிஸ் வந்து இந்த டைமில் போட்டு வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இதோட ஃப்ளேவர்ஸையும் வந்து அந்த ஆயிலே வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் இன்ஃப்யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணோடனே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தென் வந்து டொமேட்டோஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோஸையும் ஆட் பண்ணணும். ஸோ டொமேட்டோ ஆட் பண்ணி இந்த பிரியாணிக்கு டொமேட்டோ வந்து கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். ஸோ அதுக்காக வந்து நம்ம ஒரு லிட் போட்டு வந்து நல்லா வந்து மூடி வச்சிடலாம். ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா டொமேட்டோஸு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, வெங்காயம் இவனுங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துருப்பானுங்க. ஸோ இன்னொரு தடவை ஓப்பன் பண்ணி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து தயிர் ஆட் பண்ணுறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தயிரையும் ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு தடவை வந்து சூப்பராக ஒரு மிக்சிங் கொடுத்துடலாம். தயிர் கொடுத்து ஆட் பண்ணி மிக்சிங் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ வந்து எல்லா பவுடர்ஸையும் ஆட் பண்ணலாம். லைக் இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் கரம் மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ 1 by 1 வந்து நம்ம சில்லி பவுடர் அண்ட் கரம் மசாலா பவுடரையும் போட்டு நல்லா வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி இந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் அண்ட் அந்த மசாலாலாம் யோகர்ட்டு அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் போயிட்டு இன்ஃப்யூஸ் ஆகிற வரைக்கும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி விட்டோன்னா இந்த மாதிரி ஆயிலெலாம் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சாப் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க எனி மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் ஆஃப் யோர் சாய்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நான் வந்து கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர் அண்ட் பட்டாணி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த மசாலாவோட வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சோன்னு ஒரு 1/4 கப்பு தண்ணி மட்டும் இந்த ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணுறோம். கொஞ்சோன்னு போட்டு அதை வந்து நல்லா ஒரு லிட் போட்டு நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு அந்த ஸ்டீமு ப்ளஸ் அந்த வாட்டர்லேயே வந்து கொஞ்சம் வேக வைக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து வந்து நம்ம செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் அந்த காய் வந்து ஓரளவுக்கு வெந்துற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படி செகண்ட் டைம் ஒரு 1/4 கப் வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டாம். ஸோ நான் வந்து 2 டைம்ஸ் வந்து 1/4 கப்பாக வந்து குவார்ட்டர் கப் யூஸ் பண்ணி அந்த வாட்டர் வந்து ஆட் பண்ணி அந்த வெஜிடேபிள்ஸை வந்து கிட்டத்தட்ட ஒரு 75% வந்து வேக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப், செகண்ட் ஒரு 1/4 கப், ஓவராலாக வெஜிடேபிள்ஸ்க்கு வந்து ஒரு 1/2 கப் வாட்டர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டாவது வாட்டி ஒரு 1/4 கப் வாட்டர் யூஸ் பண்ணி ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு வந்து மூடி வைக்கலாம். ஆஃப்டர் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த வெஜிடேபிள்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா ஒரு 75% வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து வெந்திருக்கும். இப்போ பார்த்தா தெரியும், நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த வெஜிடேபிள்ஸ் வந்து நல்லாவே வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கும். ரொம்ப ஓவர் குக் பண்ணிடக்கூடாது காய்கறியை. ஸோ ஓரளவுக்கு 75% வெந்ததுக்கப்புறமா ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் ஆஃப் தனியா பவுடர் ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் த மின்ட் அண்ட் கோரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி இந்த வரகரிசிக்கு தேவையான வாட்டர் வந்து 2 கப்ஸ் வாட்டர், 1 கப் ரைஸ்க்கு வந்து 2 கப்ஸ் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் அந்த வரகரிசியை வந்து மினிமம் 5 ஹவர்ஸ் வந்து நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன். எந்த ஒரு மில்லட் யூஸ் பண்ணாலும் அது மினிமம் வந்து ஒரு 4 to 5 ஹவர்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக சோக் பண்ணணும். ஸோ 2 கப் வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா அந்த தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் சோக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை வந்து நம்ம போட்டு நல்லா கொஞ்சம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு மூடி வைக்கலாம். மூடி வச்சதுக்கப்புறமா ஒரு ஹை ஃப்ளேமில் மூடி வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இது நல்லா வந்து கொதி வந்திருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு ஃபாயில் போட்டு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஆஃப்டர் அனதர் 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா அப்சார்வ் ஆகிருக்கும். இந்த டைமில் திருப்பி மெதுவாக வந்து ஒரு மிக்சிங் கொடுத்து கொஞ்சோன்னு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி திருப்பி ஒரு ஸ்மால் மிக்ஸ் கொடுத்து ப்ரீஹீட் பண்ண தோசை கல்லில் அப்படியே வந்து நம்ம தம் போட்டுடலாம். இது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் மினிமம் ஒரு 10 to 12 மினிட்ஸ் ஆச்சு வந்து தம்மில் இருக்கணும். ஸோ 10 to 12 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வரகரிசி வந்து சூப்பராக வெந்திருக்கும். கண்டிப்பாக வந்து குழஞ்செல்லாம் போயிருக்காது, நல்லாவே வந்து வெந்திருக்கும். உதிரியாகவே வந்து அந்த ரைஸு, அந்த காய்கறி, ஏன்னா காய்கறியை நம்ம ஸ்டீமில் குக் பண்ணனால காய்கறியுமே முழுசாக எல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே வந்து வெந்திருக்கும்.
இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு டீஸ்பூன் ஆஃப் கீ வந்து ஆட் பண்ணி திருப்பியும் வந்து ஒரு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே வந்து கொஞ்சம் நேரம் வந்து நம்ம அப்படியே வச்சுருக்கலாம். ஸோ ஆஃப்டர் ஒரு 5 to 7 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து சூப்பராக வந்து உதிரியாக வந்து வந்திருக்கும். இப்போ இந்த பேனில் எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட வந்து இது வந்து பேன்லேயும் ஸ்டிக் ஆகாது. இப்போ லேடரில் எடுத்து உடச்சி விட்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா லேடர்லேயுமே வந்து ஸ்டிக் ஆகாது. ஸோ நம்ம வரகரிசி பிரியாணி வந்து கொஞ்சம் கூட ஸ்டிக் ஆகாமல் நல்லா வந்து உதிரியாக சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம அப்படியே பிளேட்டுக்கு சர்வ் பண்ணோம் அப்படின்னா தலைவன் வந்து செம்மையாக ரெடி ஆயிடுவான். எப்போவுமே நாக்கோட ருசிக்கு மட்டுமே சாப்பிடாமல் ஆரோக்கியத்துக்காகவும் ருசியாக செஞ்சு வந்து சாப்பிடலாம். இதை கண்டிப்பாக உங்கள் கிச்சனில் ரீமிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி பாருங்கள். கொடுத்துருக்க அளவுங்களை விட உங்கள் அன்புன்ற ஆயுதத்தை அளவில்லாமல் சேர்த்து சமைச்சு கொடுத்தீங்கன்னா உணவு மட்டுமல்ல உறவுகளும் உங்களை வணங்கும். நன்றி.